ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்றுக்கு வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நான் இ சேவை மையம் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஐடிக்கேல நிறைய வேலை வாய்ப்புகள் வந்தவொடனே இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு இ சேவைக்கான ஒரு ஐடி வந்து தரதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பிஎம்இஜிபி லோன் வாங்க ப்ராசஸ்லாம் பண்ணி அது வந்து இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இ சேவை மையம் தொடங்குனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆர்வத்தோடு கலந்துட்டு நம்ம இ சேவை சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதாவது நம்மளுக்கு மந்த்லி வந்து இன்கம் வரும். ஸோ இதன் மூலிமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படின்னு ஆர்வத்தோடு வந்து பார்த்திங்கன்னா, இ சேவை மையம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிக்ட் குருவல மையத்தில் வந்து, அதாவது நம்மளுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க இல்லையா, பிஎம்இஜிபி லோன். அந்த லோன் வாங்கிறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஐடிகேல அதோடு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ராசஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் போயிடுச்சு. இன்னுமே அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட இனிமேல் தொடங்காமல் இருக்குது. இதை பற்றி நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா, சொல்லுவாங்க தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் எப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வாலண்டியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கடை வாடகைக்கு எடுக்கிறது, அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரைவேட்டாக வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்களிலும் ஈடுபட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஏமாற்றம்னே சொல்லலாம். ஐடிகேல வந்து பார்த்திங்கன்னா, இ சேவை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஐடிகே நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது. இப்போவே வந்து ஐடிகே வாலண்டியர்ஸே நிறைய பேர் வந்து கம்மியாயிட்டாங்க. ஸோ ஐடிகேவே வந்து பார்த்திங்கன்னா, குறைந்த அளவு தன்னார்வலரை வச்சு தான் வந்து இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வேலை வாய்ப்புமே அந்த அளவுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ இதுவும் மினிமமாக கிடைக்குது. இப்போ எஸ்டி சர்வே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, எஸ்டி சர்வே நம்ம பண்ணி ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆகுது. இனிமேல் வந்து சேலரி வந்து வரல. ஸோ அதுக்காக நம்ம ஒரு வேலையும் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்ம சேலரி டிலே ஆகி வரும்போது நம்ம அடுத்தடுத்த வேலையில் வந்து நம்மளுடைய பர்சனல் வேலைகளை நம்ம ஈடுபட்டு வேற ஒரு வேலைக்கு எல்லாமே போயிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த இ சேவைக்கும் ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தாங்க. அதுவும் வந்து இப்போது ஃபெயிலியர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து முக்கால்வாசி வந்து அதை பற்றி யாருமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்துறதில்ல. ஸோ நம்மளே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். இனிமேல் வந்து இ சேவை மையம் தொடங்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வாய்ப்புகள் வந்து, அதாவது 95% வாய்ப்புகள் இல்லை, மேபி 5% இருந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா அப்போவே நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஏமாற்றம்னே சொல்லலாம். எஸ்டி சர்வேலையும் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக பொங்கல் செலவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடிகேல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் நான். அந்த நியூ அப்டேட் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்களின் சாதனை விவரங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மாணவர்களின் சாதனை விவரங்களை வந்து நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கனெக்டடாக இருங்க. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, ஐடிகே ரிலேட்டட் ப்ளஸ் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனான ரிலேட்டட் ப்ளஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, காமெடி அண்ட் மோட்டிவேஷனல் இந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டடான ஒரு சேனலாக கண்டிப்பாக இருக்கும். ஆண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது கண்டென்ட்லாம் வந்து உண்மையான கண்டென்ட்டாக போடணும். நம்ம அது பொய்யா வந்து எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கண்டென்ட் எல்லாம் உண்மையான கண்டென்ட்டாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.